ஹாய். தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் செய்யலான்னு பார்த்தா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டுருந்தாங்க அவருக்கு, தீபாவளி செலிப்ரேஷனுக்கு. அன்னைக்கு செய்யலான்னு யோசிக்கும்போது, காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டோம், ஆஞ்சநேயர் கோயில். அன்னைக்கு கவுச்சு எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு அன்னைக்கும் செய்யலை. சரி புதன்கிழமை செய்யலான்ட்டு ஈவினிங்காக போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் வாங்கிட்டு வரும்போது யோசிச்சுட்டே தான் வந்தேன். இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சம் கவாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தோடனே மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, பிரியாணி செஞ்சால் நைட்டு சாப்பிடுவோம், அதோட கொஞ்சோண்டு காலையில் சாப்பிடுவோம். ஹஸ்பண்டுக்கு மதியானத்துக்கு நம்ம வேறு ஏதாவது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி சிக்கன் குழம்பே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு ஒயிட் ரைஸு கவாப் தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் குழம்பு வந்து காலையில் சூடு பண்ணி ஹஸ்பண்டுக்கு வந்து மத்தியானத்துக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். கவாப் வந்து நைட்டே போட்டுட்டோம். அதனால் கவாப் கொஞ்சமாக தான் போட்டோம். அதனால் நைட்டு நான் ஹஸ்பண்டு மட்டும்தான். எத்தனை பேர் வீட்டில் வந்து சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டைலில் கறி குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much. Okay, bye.